Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video area and volume kana class number 19 அதாவது 9th standard இருக்கக்கூடிய chapter 7ல இருக்கக்கூடிய last exercise தான் பார்க்க போறோம். So இந்த exercise நம்ம பார்த்துட்டோம்னா 9th standard full area and volume வந்து நம்ம complete பண்ண போறோம். ஓகேங்களா? So exercise 7.4ல first question. The semi-perimeter of a triangle having sides 15 cm, 20 cm and 25 cm is 15 cm, 20 cm மற்றும் 25 cm பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு என்ன? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அந்த செமி பெரிமீட்டர் அரை சுற்றளவு கிடச்சிரும் இல்லையா? சரி, ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியுங்க. ஸோ 15 + 20 + 25ங்கிறது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போமா? ஸோ 15 + 20ங்கிறது 35, 35 + 25ங்கிறது என்ன கிடைக்குது? 35 + 5 40, 40 + 20ங்கிறது 60. அப்போ 60/2 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30 cm. அப்போ நமக்கான ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 3 cm, 4 cm and 5 cm, then the area is. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 cm, 4 cm, 5 cm எனில் அதன் பரப்பளவு என்ன? ஸோ நமக்கு சைட்ஸ் ஏபிசிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்னங்க பண்ணணும்? செமி பெரிமீட்டர் அரை சுற்றளவு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இருக்கும் இல்லைங்களா? அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வேல்யூஸ் என்ன தெரியும்? ஒரு சைட் 3ன்னு தெரியும், இன்னொரு சைட் 4, இன்னொரு சைட் 5ன்னு தெரியும். இது மூணையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 5 + 4 9, 9 + 3ங்கிறது நமக்கு 12. அப்போது 12/2ங்கிறது என்ன கிடைக்கும்? 6 cm கிடைக்கும். இப்போ இங்கே எஸ் இருக்க இடத்துலலாம் 6 வந்து போடுவோமா? ஸோ 6 × 6 - 3 × 6 - 4 × 6 - 5 ஏபிசிக்கு அதோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் கொடுக்குறோம். ஓகேங்க. 6 × 6ல் 3 போச்சுன்னா 3, 6ல் 4 போச்சுன்னா 2, 6ல் 5 போச்சுன்னா 1. ஓகே, சரி. இப்போ 6ஐ எப்படி பிரிக்கலாம்? 3 × 2ன்னு வந்து நம்மளால் பிரிக்க முடியும். சரி, 2 × 3 ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. அந்த 1 வந்து நமக்கு வேணாம். சரிங்களா? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ உள்ள 2 தடவை இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஒரு தடவை வெளியே எடுத்துக்கலாம். அதே போல் 2 3 இருக்குது, ஒரு தடவை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 2 × 3ங்கிறது என்ன கிடைக்குது? 6 cm². ஸோ ப்ரீவியஸாக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் வந்து இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 30 cm. த ஏரியா இஸ். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30 cm எனில் அதன் பரப்பளவு என்ன? ஸோ பெரிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது என்னது? சுற்றளவு வந்து 30 cm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 cm பாதி தான் நமக்கு அரை சுற்றளவுன்னு தெரியும், எஸ்ன்னு தெரியும். ஆனால் இப்போ நமக்கு இங்கே அந்த அரை சுற்றளவுக்கான வேலையே இல்லாமல் போச்சு. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா என்னது? A = √3 × a²/4ங்கிறது தெரியும். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா 3a. சரிங்களா? அதாவது இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கான பெரிமீட்டரோட ஃபார்முலா 3a. ஓகேங்களா? இந்த பெரிமீட்டருக்கு பதிலாக நமக்கு 13 தெரியும். அப்போது 3a = 13 போட்டால் a = 30/3 வந்துட்டு என்ன கிடைக்கும்? 10 cm கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது 1 3 is 3, 10 3s are 13 சொல்லிட்டு 10 cm கிடைக்கும். இதை கொண்டு வந்து இங்கே போடலாமா? √3 × a². அப்போ a²ங்கிறது என்னது? 10 × 10ன்னு எடுப்போமா? ஸோ 10 × 10 / 4. சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 2s are 4, 5 2s are 10, 1 2 is 2, 5 2s are 10. சரி, இப்போ என்னங்க பண்ணலாம்? எல்லாத்துலேயுமே √3 அப்படியே தான் இருக்குது. ஸோ √3 பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். 5 × 5ங்கிறது 25 × √3 cm². அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன். The LSA of a cube of side 12 cm is 12 cm பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தின் பக்க பரப்பு. ஸோ பக்க பரப்புங்கிறது என்னதுங்க? சைடு ஏ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்எஸ்ஏ ஆஃப் கியூபோட ஃபார்முலா என்னது? 4a². ஓகே, அப்போ = 4 × 12² என்னங்க வரும்? ஸோ 12² அப்படியே எழுதிட்டு 4 × 144. சரி, அப்போ 4 4s are 16, மிச்சம் 1, 4 4s are 16, மிச்சம் 1ஓட சேர்த்து 17, 4 1 is 4, மிச்சம் 1ஓட சேர்த்து 576 cm². ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 576 cm² தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். இஃப் த எல்எஸ்ஏ ஆஃப் அ கியூப் இஸ் 600 cm², தென் த டிஎஸ்ஏ இஸ். ஒரு கனசதுரத்தின் பரப்பு 600 cm² எனில் அதன் மொத்த பரப்பு. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம்? எல்ஏசியை பார்த்தோம்.
இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிஎஸ்ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்எஸ்ஏ ஃபார்முலா என்ன தெரியும், 4a² தெரியும். இந்த எல்எஸ்ஏக்கான வேல்யூ தான் 600ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a² கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டிஎஸ்ஏ கிடைக்கும். அவ்வளோதான். சரி, அப்போ 4a² = 600. அப்போ a² = 600 டிவைடட் பை 4ன்னு வருமா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், 1 4 is 4, இங்கே 1 4 is 4, மிச்சம் 2, 5 4s are 20, இங்கே ஒரு 0. அப்போ a² என்னங்க கிடைக்குது, 150 அப்படிங்கிறது கிடைக்குதா. சரி, இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 6 × a² பதிலாக 115 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 900 cm². ஓகேங்களா. ஸோ 6 × 0ங்கிறது 0, 6 × 5ங்கிறது 30, 0 போட்டு மிச்சம் 3 இருக்குது. 6 × 1ங்கிறது 6, அந்த +3 9. அவ்வளோதான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 900 cm² தான் நமக்கான ஆன்சர். So next one, the TSA of a cuboid with dimension 10 cm, 6 cm, 5 cm, 10 cm, 6 cm, 5 cm அளவுள்ள ஒரு கன செவ்வக பெட்டியின் மொத்த பரப்பு TSA of cuboid வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னங்க வரும், TSA of cuboidோட ஃபார்முலானது 2 × LB + BH + LH. ஸோ L தெரியும், B தெரியும், H வந்து தெரியும். என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் இல்லைங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிளான சம் தான். ஸோ வெளியே 2 இருக்கட்டும், L × B, L-யும் B-யும் மல்டிபிள் பண்ணால் 60, B-யும் H-யும் மல்டிபிள் பண்ணால் 30, L-யும் H-யும் மல்டிபிள் பண்ணால் 50. சரி, அப்போது 2 × 6 + 3 9, 9 + 5 14. அப்போ பின்னாடி ஒரு 140ங்கிறது வரும். ஒரு 0 மட்டும் ஆட் ஆகும் இல்லைங்களா. அதாவது 60 + 30 90, 90 + 50ங்கிறது 140. அவ்வளோதான். ஸோ 2ஐயும் 140ஐயும் மல்டிபிள் பண்ணால் 280 cm² வந்து கிடைக்கும். ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது 7th கொஷின், இஃப் த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் 2 cubes are 2:3, தென் ரேஷியோ ஆஃப் their surface areas will be. இரு கனச்சதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில் அதன் புறப்பரப்புகளின் விகிதங்கள் என்ன. ஸோ அந்த க்யூப்ஸோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூப்புங்கிறது இங்கிட்டு ஒரு ஏ இருக்கும், இங்கிட்டு ஒரு ஏ இருக்கும் இல்லையா. அப்போ 2 ஏவையும் வெறும் ஏன்னு மட்டும் வைக்க முடியாது. அப்போ A1:A2ங்கிறதோட வேல்யூ 2:3ன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ 2 க்யூபோட சைடு வந்து கொடுத்தாச்சு, அதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், LSA வந்து நம்ம எடுப்போம், 4a². ஓகேங்களா. அப்போ 2 க்யூபுங்கிறனால 4a1² = 4a2². ஸோ இப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது A1க்கு 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஹோல்². அடுத்து A2க்கு 3 the whole square சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், இந்த 4ம் இந்த 4ம் ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆகிட்டு இந்த 2²ங்கிறது 4ன்னு வரும், இந்த 3²ங்கிறது 9ன்னு வரும். அவ்வளோதான். 4:9ங்கிறது தான் இதோட ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது 8th கொஷின், தி வால்யூம் ஆஃப் அ cuboid is 660 cm3 and the area of the base is 33 cm². its height is என்ன டேஷ் அதான் கேட்டிருக்காங்க. ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு 660 cm3 மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 cm² எனில் அதன் உயரம் என்ன. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 616 கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த்தும் பிரெத்தும் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 33ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது லென்த்தும் பிரெத்துன்னு கொடுக்கல, ஏரியா ஆஃப் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தரைப்பகுதியை கண்டுபிடிச்ச சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவோம், லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எடுப்போமா. அப்போ ஏரியா ஆஃப் பேஸுங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லென்த் இன்ட்டு பிரெத் = 33 cm². ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் = 660 cm². அப்போ வால்யூம் வந்து என்னது, L × B × H. அப்போ அந்த Vக்கு பதிலாக LBH போடலாம். இதோட வேல்யூ 660. L × Bக்கு நமக்கு என்ன தெரியும், 33ன்னு தெரியும். நமக்கு தேவை H மட்டும்தான் தேவை. இங்கே இருக்கக்கூடிய 33 இங்கிட்ட இறக்கணும் அப்படின்னா டிவிஷனுக்கு வந்துடுமா. சரி, அப்போ இது 133 is 33, 233 சார் 66, பின்னாடி ஒரு 0. அப்போ என்ன கிடைக்குது, 20 cm கிடைக்குது. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது 9th கொஷின், த கெப்பாசிட்டி ஆஃப் அ வாட்டர் டேங்க் ஆஃப் டைமென்ஷன்ஸ் 10 மீட்டர் × 5 மீட்டர் × 1.5 மீட்டர் இஸ். 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு. ஸோ லிட்டர்ஸ் வந்து எவ்வளோ அதில் பிடிக்க முடியும், அவ்வளோதான். அதோட கெப்பாசிட்டி என்ன, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டைமென்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இது பார்த்தாலே தெரியுது இது கியூபாய்டுங்கிறது. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா என்னது, L × B × H. ஓகேங்களா. ஸோ V = L × B × H தானே. ஸோ இது மூணையும் வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 10 × 5 50, 15 × 1.5ங்கிறது 75 m3 கிடைக்கும். நம்மகிட்ட இருக்கிறது மீட்டர் கியூப். இந்த மீட்டர் கியூபை லிட்டராக மாற்றணும்னா 1000ஆல் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், V = 75,000
லிட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ 75,000 லிட்டருங்கிறது நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு சம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்க ஏரியா அண்ட் வால்யூம்க்கான கடைசி சம். ஓகேங்களா? இதை பார்த்தா அவ்வளோதான் 9th ஸ்டாண்டர்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஈச் மெஷரிங் 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். ஸோ டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, செங்கலுக்கான டைமென்ஷன் தட் வில் பி ரெக்வயர்ட் டு பில்ட் அ வால். ஒரு செவர் வந்து கட்டணும், அதோட டைமென்ஷன் என்னது 5 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர். அப்போ எவ்வளோ செங்கல் தேவைப்படுதுன்னு தான் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ வந்து செவரோட டைமென்ஷன் சொல்லிட்டாங்க, செங்கலோட டைமென்ஷனும் சொல்லிட்டாங்க, எத்தனை செங்கல் தேவை அந்த செவரை கட்டுறதுக்கு, அவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ வாலோட வால்யூம் என்னது L/B/Hக்கு 5 மீட்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ட்டு 100 போட்டால் 500 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதே போல் பிரெத் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்ட்டு 100 போட்டால் 300 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதே போல் ஹைட்டுக்கு வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100 போட்டால் 200 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், L/B/Hனா 500 × 300 × 200. ஓகேங்களா? அடுத்து ஒரு பிரிக்கோட வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை L/B/Hன்னு போட்டாச்சு. சரி, நமக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக். ஸோ வாலோட வால்யூம் ஃபுல்லாக எடுத்து எழுதியாச்சு, ஒரு பிரிக்கோட வால்யூம் ஃபுல்லாக வந்து எடுத்து எழுதியாச்சு. இதை அடிச்சு கொடுக்கலாமா? ஸோ 10க்கு 10, இது 15 is 5, 10 5s are 50, இங்கே 10க்கு 10, 13 is 3, 10 3s are 30, 10க்கு 10, 12 is 2, 10 2s are 20. ஸோ மேலே 3 10 இருக்குது, அப்போ 3 10ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1000 பிரிக்ஸ் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது 1000. அவ்வளோதாங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்டோட ஏரியா அண்ட் வால்யூம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர், அதாவது இந்த டாபிக் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.